இன்னைக்கு மார்ஸோட நெருங்கிய தோழர் ஏங்கல்ஸ் நினைவு தினம் தெரியுமா? ஆமா, ஆமா. நான் கூட உங்கள்ட்ட அத பத்தி 2 செய்தி பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ஆ, அவரு இப்ப நண்பர்கள்ன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசம் பண்றாங்க. வீட்ல இருக்கிற பெண்கள, குழந்தைகளை எல்லாம் சீரழிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்கல்ல. நண்பர்னா இப்படிதான் இருக்கணும்னு இருந்திருக்கிறாரு. அதாவது மார்க்ஸோட பிள்ளைங்க 2யும் கூப்பிட்டுட்டு கடத்தெருவ சுத்தி காட்டலான்னு போகும்போது, அங்க ஒரு பிரபு இறந்து ஊர்வலம் போகுது. ரொம்ப கூட்டமா இருக்கு. பிள்ளைங்க தவறி போயிடுறாங்க. ரொம்ப பதட்டத்தோட தேடுறாரு. திடீர்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து குரல் கேக்குது. 2 பிள்ளைங்க ஒண்ணா. லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்கள போய் கண்டுபிடிச்சுறாரு. அவர லைப்ரரின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அவ்வளவு தகவல் சொல்லுவாராம், கதை சொல்லுவாராம். அவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்குவாராமா பிள்ளைங்கள. இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி. என்ன இங்கிலாந்து யார் ஆட்சி பண்றாங்கன்னு அவர்ட்ட கேள்வி கேட்டா, பணம் படைத்தவர்கள், சொத்து படைத்தவர்கள் தான் ஆட்சி பண்றாங்க. ஓ, அதுவும் இன்னைக்கு ரொம்ப குறிப்பா இந்தியாவுக்கு பொருந்துது. கண்டிப்பா.